இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேரையும் ரூம்ல காணலன்னு சொல்லி உங்க அப்பா நீங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டீங்கன்னு சொல்லி பீதியை கிளப்பி விட்டுட்டாரு. அதான் உங்களை தேடி இங்க வந்தேன். அப்பாவா? அவர் இங்க வந்தாரு? ரூமுக்குள்ள தாண்டி இருந்தாரு. அவர் சொன்னதும் தான் நான் மேல தேடிக்கிட்டு வந்தேன். அப்பா ஏம்ல உன் அப்பா தான் எங்கேயும் வேகமா போதான். அவனை துரத்தி பிடிக்கணும்ல. எடி பரணி, என்னாச்சுடி? ஏன் நில்லுடி. சண்முகம் சண்முகம் சண்முகம், வண்டி இங்கதான் இருக்கு, சீக்கிரம் எடுவா. ஐயா சத்தமையா, கையும் களவுமா மாட்டணும். என்னல இது? ஐயோ, பாடிய பதுக்கணுமே. அக்கா இங்களே. ஐயோ ஐயா, ஆத்தா கீழே கிடக்குது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வந்துட்டான் மாமனார இறக்கு இறக்கு. பாடங்க. யோ, இப்ப நீ இறக்க போல. இப்ப நீ இறக்கும் போது அதை கண்ணாடி உடைக்கும். என்னல என்னல வேணும் உனக்கு? எதுக்காக இப்ப என் காரை மறிக்கிறீங்க? என்ன மாமனார, நட்ட நடு ராத்திரியில உன் தோஸ்த கூட்டிட்டு எங்கிட்ட இவ்வளவு வேகமா போதீரு? ஆற பாக்க போதீரு? அது இதுக்கல உனக்கு என்னைய கேள்வி கேட்க நீ யாரு? நல்லா தெரியுது மாமனார. உன் அக்கால பார்க்க தானே போத, இந்த பாண்டியம்மாவை பார்க்க தானே போத. இல்ல, நான் பாண்டியம்மாவை பார்க்க போவேன், இல்ல பரலோகத்துக்கு போவேன். அதை பத்தி உனக்கு என்னல? எதுக்காக வீணா கூட்டால நிறுத்தல உன் வண்டிய? அப்பா வேண்டாம், சும்மா சமாளிக்காதீங்க. அத்தை எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும். அத பார்க்க தானே போறீங்க. எதுக்கு எதுக்கு நான் எதுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேனா? என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன பெரிய போலீஸ் அதிகாரியா? அதை எழுது. குழந்தை தூங்கிருச்சா? தூங்கிட்டு இருக்காப்பா. சரி, ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போங்க, எல்லாரும் போய் படுங்க. அதான் சம்மவும் பரணியும் காலையில தான் வருவாங்கன்னு சொல்லி பாக்கியா சொல்லிருச்சுல்ல. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம ஒரே படபடப்பா இருக்குப்பா. பேசாம எல்லாரும் கூட அங்க போயிடலாமா? ஏக்கா, புள்ளைய தூக்கிட்டு இந்த ராத்திரியில அலைய முடியுமா? பேசாம நீ போய் உறங்குக்கா. ஆமாக்கா, எனக்கும் உறக்கம் வருது. இதை முடிச்சுதான் நீ தூங்கணும். முடி.
ஆப்போசிட்ல என்ன வரும் அண்ணா. அதான் ஆன்சர். என்னல இந்த நடுச்சமத்துல வந்து நிக்க காலையில தான் வருவீங்கன்னு பாக்கியா சொல்லிச்சு. ஏன் இப்போ வந்தா என்ன இப்ப? எதுக்கு நீங்க உறங்காம அப்படியே உட்காந்துருக்கீங்க? இவன் என்ன இந்த நேரத்துல படிச்சிட்டு இருக்கா? இவன் என்ன ட்ரெஸ் மாத்தாம அப்படியே இருக்கான்? எல்லாருக்கும் என்னாச்சு? எப்படின்னா உறக்க வரும்? என்ன பெரியாத்தாவை பத்தி கண்டுபிடிக்க ஏதாவது முடிஞ்சுதா? இல்லடி, என் அப்பா தான் ஏதோ சம்திங் பண்றாரு. இந்த ராத்திரியில எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் நாங்க வந்துட்டோம். இல்லை அதெல்லாம் இருக்குண்ணா. காலையில விடிஞ்சோடனே ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எல்லாரும் போய் உறங்குங்க. காலையில வெள்ளனே எழுந்து கிளம்பணும். முக்கியமான வேலையா? என்னன்னு? இல்லை அது ஒரு சஸ்பென்ஸ் இல்ல. இப்போதைக்கு நீங்க போய் உறங்குங்க. காலையில வெள்ளனே எந்திக்கணும். அதை மட்டும் செய்யுங்க போங்க. அண்ணே அண்ணே, என்ன வேலைன்னு எனக்கு மட்டும் சொல்லுண்ணே, இல்லைன்னா எனக்கு உறக்கமே வராது. அதை பத்தி நான் மூச்சு விட மாட்டேன். நாளைக்கு எல்லாரும் சீக்கிரம் கோழி கூறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு தலை குளிச்சு புது துணி போட்டு ரெடியா நிக்கணும். புரியுதா? எது? தலை குளிச்சு புது துணி போட்டுக்கணுமா? ம். ஏட்டி பரணி, என்னடி இது? நீயாச்சும் சொல்ல. எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம். அதுக்கு தான் புது துணிமணிலாம். ஒரு இடமா? அது என்ன இடம்? அண்ணே சொல்லுண்ணே, எனக்கும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. சிஸ்டர், இந்த புது துணின்றது பெண்களுக்கு மட்டும் தானே இல்ல ஆண்களுக்கு அப்ளிகபிளா? எல்லாருக்கும் தான். அப்பா சந்தோஷம். சம்முவா கேட்டி வாங்கட்டி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்னதா பாக்கியா கோலான போட்ட போல இருக்கு. கேட்டி இந்த விளக்கெல்லாம் சாமி ரூம்ல கொண்டு போய் வைங்கட்டி. ம். அண்ணே என்னண்ணே இது? இது யாரோட வீடு? ரத்னா, இந்த வீடு நம்ம வீடு. நாம தான் பால் காய்ச்ச போறோம். அறிவு, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஏற்பாடெல்லாம் நடக்குதா? நீங்க என்கிட்ட கூட சொல்லல. ஏய், இங்க பாருங்க பாரு. சாரி. உங்க அண்ணன் இருக்காரு, அவர் தான் சஸ்பென்ஸ உடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆக்டிங்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ண தெரியுமா? ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் சண்முகம். அண்ணா, அக்கா குடி போக போற வீடுனா பெரியவங்க வர வேணாமா? அறிவு மாமாவோட அப்பாவே அம்மாவே கூப்பிடணும்ல. வாங்க வாங்க வாங்க. உள்ளதா இருக்கீங்களா? வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. அத்தை, மாமா உங்களையும் வர வச்சிட்டாங்களா? நீங்க கூட சொல்லவே இல்ல. அதிர்ச்சியிலே அதிர்ச்சி பேரதிர்ச்சியா இருக்காது. எதுக்காக இப்ப வெளியில நின்னு பேசிக்கிட்டு? முதல்ல எல்லாரும் உள்ள போங்க. மாப்பிள்ள, நீங்க ரத்னா கூட ஜோடியா உள்ள போங்க. 2 பேரும் மங்களகரமா வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. அப்படின்னு பண்ணிடலாம். வாங்க வாங்க. கேட்டி வாங்கடி வாங்க.